வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குலைவான பொங்கலும் அதுக்கு பல காய்கறிகள் சேர்த்து நாட்டு காய்கறிகள் சேர்த்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கச்சோறும் குழம்பும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. ஒரு சில பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கராந்தி அன்னைக்கு முதல் நாள் செய்வாங்க. அந்த குழம்பு இன்னைக்கு பொங்கச்சோறும் தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் நாட்டு காய்கறிகள் எல்லாமே சேர்த்துருக்கேன். கிராம சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிலத்துல விளையிற காய்கறிகளை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து இந்த பண்டிகையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. நம்ம இன்னைக்கு பொங்கச்சோறும் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமேல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற பல காய்கறிகள் குழம்புக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு 9 வகையான காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒத்தப்படையில தான் எடுத்துக்குவாங்க. அதாவது 5, 7, 9, 11 அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. நான் இன்னைக்கு 9 வகையா எடுத்திருக்கேன். ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி அவரைக்காய், கொத்தவரங்காய், மாங்காய், அதே மாதிரி வாழைக்காய், நீர் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளை நீர் பூசணிக்காய், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய், இது அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகள் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகள், அதாவது நாட்டு காய்கறிகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தவிர்க்க முடியாத காய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி பச்சை மொச்சை சேர்த்துக்குவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கிழங்கு வகை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. நம்ம இன்னைக்கு இந்த காய்கறிகள்லாம் வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். குழம்புக்கு இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா பொங்கச்சோறுக்கு ஊறிக்கிட்டு இருக்கும். அதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரேசன் அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு சமைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் வாங்குகிற பொன்னி பச்சரிசி கூட சேர்த்துட்டு சமைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 4-5 தடவை நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரிசியை ஊற வச்சதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காய்கறிகள் கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு சில பக்கம் இதை அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க. இதை தோல் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, குழம்புல அப்படியே வெந்துடும். அதனால் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி கொத்தவரங்காயை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். வெள்ளை பூசணிக்காவை தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க. அதை தோலோடு சேர்க்கக்கூடாது, அதனால் நான் தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற எல்லா காய்கறியுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா முழு மாங்காவும் எடுக்கல, ஒரு பாதி அளவுக்கு மாங்காவை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியில் கட் பண்ணி போட்டுட்டேன். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கான புளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன எலுமிச்சை சைஸுக்கு எடுத்திருக்கேன். நம்ம மாங்காவும் சேர்க்கறதுனால இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு இது மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளிக்கரைசல்லையே நம்ம மிளகாத்தூள் எல்லாமே கலந்துக்கலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நான் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். இந்த குழம்பு மசாலாவோட வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் பாருங்கள். குழம்பு மசாலாவில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்காக தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சது அதனால கலர் இந்த மாதிரி இருக்குது. அது கூடவே 2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம் கையாலேயே. இப்போ நல்ல மிளகாத்தூள் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்காக இது மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக குழம்பு பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி காய்கறிகள் எல்லாமே சேர்த்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு காய்கறிகள் இருக்கும். அதனால் நான் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 6 பல் பூண்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிறது, கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு நீங்கள் சேர்க்காமல் குழம்பு பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே மொச்சையை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்குங்க. குலுக்கி விடுறதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சையாகவே சேர்த்துட்டு அப்படியே கலந்து வைக்கலாம். அந்த மாதிரி தான் கிராம சைடெல்லாம் வைப்பாங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கலந்து விடும்போது காய்கறிகள் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நான் பண்ணுறேன். இப்போ நல்லா குலுக்கி விட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காய்கறிகள்லாம் கொஞ்சம் வெந்திருக்கு. அதாவது ஒரு 20-25% வரி வெந்து சுருங்கி இருக்கு பாருங்க. காய்கறிகள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், புளி எல்லாமே சேர்த்து அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த டைம்லேயே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள்லாம் தான் நிறையா இருக்கும், குழம்பு கொஞ்சமாக இருந்தால் போதும். அதாவது இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம செய்கிற பொங்கச்சோறுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுக்க போகிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி, நல்ல பழமான தக்காளியை கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மிதமான தீயில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இது வேகட்டும். இந்த குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம பொங்கச்சோறு செஞ்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பொங்கச்சோறு செய்யறதுக்காக 1 கப்பு அரிசியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு 4 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றணும். அப்படின்னா சோறு நல்ல குழைவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக 3.5 கப் அளவுக்கு நான் வெறும் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பால் சேர்க்கும் போது பொங்கச்சோறு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குழைவாக இருக்கும். இந்த பல காய்கறிகள் சேர்த்து குழம்போட ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துன பாலும் தண்ணியும் சேர்த்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கி பொங்கி வரும். நம்ம ஓப்பன் பாத்திரத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் பொங்கி வரும்போது கலந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சோறு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பதமாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். பச்சை அரிசி சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். இது ஒரு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்படியே கலந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பொங்கச்சோறு நல்ல பதமாக வெந்துடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் சோறு நல்ல குழைவாக வந்துடுச்சு. தயிர் சாதமெல்லாம் நம்ம கலந்து எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சுற்றிலும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் சோறு நல்லா காயாமல் இருக்கும். அவ்வளோதான், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு பொங்கச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா குழம்பு கம்மியாக இருக்கிறதுக்கு அடிப்பிடிச்சிடும். பாருங்கள், காய் ஒன்று எடுத்து நம்ம அழுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி வாழைக்காவோ உருளைக்கிழங்கோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா காய்கறிகளுமே வெந்து வந்துடும். இப்போ வாழைக்காவை பார்க்குறேன், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ மாங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். மாங்காவை இந்த மாதிரி கடைசியில் காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துனா போதும். மாங்காய் ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். மாங்காவை சேர்த்துட்டும் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு இப்படியே விட்டாலும் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னாலும் சுவையாக இருக்கும். இப்போ அந்த தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பத்தை தேங்காய் இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சி கடைசியாக சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் அரைச்ச மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு, இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சேர்த்த மாங்காவும் வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காவும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. குழம்பும் நல்லா வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்புல கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உள்ளே சேர்த்துக்கலாம்.
இப்போ குழம்புல இந்த மாதிரி தாளிப்பை சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும். புளிக்குழம்புல எப்போவுமே வெல்லம் சேர்ப்பீங்க அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நானும் புளிக்குழம்புல எப்போவுமே வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி நான் ஏன் சேர்க்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாட்டு காய்கறிகள் நிறைய சேர்த்துருக்கோம். இந்த காய்கறிகளோட ருசியை அப்படியே அனுபவித்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் வெல்லம் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பழக்காய்கறி குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழைவான பொங்கலோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம பாரம்பரியமாக செய்கிற பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பொங்கச்சோறும் பல காய்கறிகள் சேர்த்த சத்தான குழம்பும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சுவையும் நல்லாயிருக்கும், சத்தும் அதிகம். இதே மாதிரி பொங்கச்சோறும் பல காய்கறிகள் சேர்த்த குழம்பும் நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேளுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இனிமேல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.